இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். ஆதியாகமம் 50 அதிகாரம் 21 வசனம். ஆரம்ப பள்ளியில் மகனை சேர்த்த சில மாதங்களுக்கு பிறகு பள்ளியிலிருந்து அப்பாவை அழைத்தார்கள். உங்கள் மகனை படிக்க வைப்பது வீண், அவனுக்கு எண்கள் கூட எழுத வரவில்லை, தயவு செய்து அவனை கூட்டிக் கொண்டு போய் வேறு பள்ளியில் சேர்த்து கொள்ளுங்கள். எங்கள் பள்ளியில் இப்படிப்பட்ட மோசமான பையன்களை வைத்துக் கொள்வதில்லை என்றார்கள். அவனது அப்பா அடைந்த கவலைக்கு அளவே இல்லை. ஆனாலும் சுமாரான வேறொரு பள்ளியில் அவனை சேர்த்தார். இவன் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு டியூஷன் சென்டரிலும் அவனை சேர்த்தார். ஆனால் சில வாரங்களிலேயே டியூஷன் சென்டரில் இந்த பையனுக்கு எங்களால் சொல்லித்தர முடியாது என்று மறுத்துவிட்டனர். தகப்பனும் தாயும் அடைந்த கவலைக்கு அளவே இல்லை. ஆனாலும் தேவனிடம் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். தட்டு தடுமாறி 10ஆம் வகுப்பு வருவதற்குள் அவன் 4 பள்ளிகள் மாறிவிட்டான். ஒவ்வொரு பள்ளியிலும் பிரச்சனைகள் தான். அதன் பின் அவன் பாலிடெக்னிக்கில் சேர்ந்தான். அங்கே ஒர்க் ஷாப் அவனை கவர்ந்தது. எந்த நேரமும் இயந்திரங்களுடனே இருந்தான். தேர்வுகளில் அவன் பெரிதாக மதிப்பெண்கள் வாங்காவிட்டாலும் செயல்முறைகளில் அவனுடைய நேர்த்தியை பார்த்து ஆசிரியர்களே வியந்து போனார்கள். படிப்பு முடிப்பதற்கு முன்பே ஒரு பெரிய கார் தயாரிப்பு நிறுவனம் அவனை வேலைக்கு எடுத்துக்கொண்டது. இயந்திர உற்பத்தி குழுவில் சேர்ந்து 3 ஆண்டுகளில் 4 பதவி உயர்வுகளை அவன் பெற்றான். அந்த பிரபல நிறுவனம் அவனுடைய உழைப்பை பாராட்டி அவனுக்கு புத்தம் புதிய கார் ஒன்றை பரிசாக வழங்கியது. அந்த காரின் சாவியை அவன் பெற்றுக்கொண்ட போது அவனது அப்பா ஆனந்த கண்ணீர் வடித்தார். இவனுக்கு படிப்பு வராது என்று சொன்ன அத்தனை ஆசிரியர்களையும் அவர் நினைத்து கொண்டார். இவனது இடம் வேறு, இவனை குறித்த தேவனுடைய திட்டம் வேறு என்பது அவருக்கு அன்று மிக நன்றாகவே புரிந்தது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, படிப்பு மட்டுமே நமது பிள்ளைகளை உயர்வுக்கு கொண்டு வருவதில்லை. கர்த்தருக்கு பயப்படும் பயமும் நற்பண்புகளும் உயர்வுக்கு முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. எனவே நம் பிள்ளைகளை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள், பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். பிள்ளைகள் எதையாகிலும் குறித்து உங்களிடம் பேச வரும்போது அவர்களை புறக்கணியாமல் ஆர்வத்துடன் செவி கொடுத்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பிள்ளைகளுக்காக அதிகம் ஜெபியுங்கள். ஆலய காரியங்களில் பிள்ளைகள் ஈடுபடும்படி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தருடைய வேத வசனங்களை வீட்டிலே தியானியுங்கள். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதம் கூறுகிறது. பார்வோனின் குமாரத்தி மோசேயின் தாயிடம், இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் தருகிறேன் என்றார். ஆம், தேவனே பிள்ளைகளை பராமரிக்க பெற்றோருக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், பொருளாதாரம், ஞானத்தை அருளுகிறவர். பிள்ளைகளை நாம் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்து வளரும்படி தாழ்மையுள்ளவர்களாய் வளர்க்க கடமைப்பட்டுள்ளோம். எனவே சோர்ந்து போகாமல் பிள்ளைகளை வளர்ப்போம். கர்த்தர் நிச்சயம் அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, பிள்ளைகளுடைய வேலையின் காரியங்களை குறித்தப்பா, பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை குறித்து ஆண்டவரே, பல்வேறு கத்தாவி விதங்களிலே ஆண்டவரே பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர, ஆண்டவரே ஸ்தோத்திர, சகலத்தை மதிய காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஆண்டவரே அப்பா, நன்மையாய் கர்த்தாவை ஸ்தோத்திர நடத்தி கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை கர்த்தா ஞானத்திலும் வளத்திலோ தேவ கிருபையிலும் மனுஷ தெய்விலும் அதிகமாய் பெருகும்படி தேவனின் அனுகிரகம் செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.